எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்று நாம் செய்ய இருக்கக்கூடிய மிருதால் சிங்கி என்னும் பாசனத்தை சுத்தி செய்ய போகிறோம். பார்த்திங்கனாக்கா மினுமினுப்பாக இருக்கிறதெல்லாம் வங்கசத்து, இது உள்ள கருவங்கம் இதெல்லாம் இருக்குது. இது ஒரு வைப்பு பாசனம், இயற்கையான பாசனம் இப்போ கிடைக்கிறதில்ல. இதை சுத்தி செய்வதற்கு பல முறைகள் இருக்குது. பாலில் 3 நாட்கள் போட்டு எடுத்துடலாம். தினமும் பாலை மாற்றிடணும், புது பாலை ஊற்றிடணும். அடுத்தது வெள்ளாட்டு கோமியத்தில் ஒரு அரை மணி நேரம் கொதிக்க வச்சு எடுத்துடலாம், அது ஒரு முறை. அடுத்தது பார்த்திங்கனாக்க பசுவோட நெய்யில் சுருக்கு கொடுத்து எடுத்துடலாம். அதேமாரி கழுத கோமியம் இதுலேயும் கொதிக்க வச்சு எடுக்கலாம். நம்ம பசுவோட நெய்யில் சுருக்கு கொடுக்க போகிறோம். நல்லா ஒரு மண்ணாகல் வச்சு அதுக்கு மேலே மிருதால் சிங்கியை போட்டு சூடானதும் ஒவ்வொரு சொட்டாக போட்டு அதை சுத்தி செய்ய போகிறோம். இது சுத்தி செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம சுண்ணம் இந்தமாரி செஞ்சிட்டோம் அப்படின்னா நரம்புகளில் எல்லா இடத்துலையும் நல்லா வேலை செய்யும். அதேமாரி கடைசியாக கல் காடி ஏதோ ஒரு காடியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம், போட்டு எடுத்துக்கலாம். பழகு காடி, இளநீர் காடி, எந்த காடியில் வேணாலும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கனாக்கா நம்ம பசு நெய்யை விட்டு அப்படியே சுத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். சுத்தி செய்த பிறகு நம்ம மருந்துக்கு கொண்டு போய்க்கலாம். அந்த மிருதால் சிங்கை அப்போதைக்கு பரட்டி விடணும். நம்முடைய யூடியூப் சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு செய்முறை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். சுத்தி செய்த பிறகு பார்த்திங்கனாக்கா நமக்கு மிருதால் சிங்கி எப்படி இருக்கும். இதை நம்ம நல்லா தொடச்சி அதன் பிறகு நம்ம மருந்துக்கு பயன்படுத்திக்கலாம். வாழ்க வளமுடன்.